இவங்க சமையலை பார்த்துட்டு நம்ம கை தூக்க முடியுமா சார்? என்ன சார், நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கை தட்டணும் சார். ஆண்கள் தட்டு. பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொடும். இங்க இருக்கிற 1.5 லட்சம் ஆண்கள் நாங்க சேர்ந்தா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களை தொட முடியும். ஆனா உண்மையிலே இவ்வளவு காமெடியா பேசுறாங்களா சார்? ஆமா சார். இவங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு சார். தேங்க் யூ சார். யாரு எப்ப எந்த நேரம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. தேங்க் யூ so much. அப்பதான் ஜென்மத்துக்கு அவன் வீட்டை போக மாட்டான். டீயை குடிச்சு விக்கு விக்குன்னு கைய உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸ்ல அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அண்ணவாரி வீட்டுல கூட ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுவா? என்ன காரணம்? கிண்டல் பண்றதுக்காக சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களா சார், இப்படி சொல்லி சொல்லி ஒருவேளை வீட்டுக்கு வர மாட்டாங்க. சிலர் அப்படித்தான் யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. ஆமா சார். சாப்பாடை சாப்பிட்டு எங்க ஆண்கள் என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்சு அந்த டேஸ்ட்டை பார்த்து என்ன சொல்லணும்? வாவ் அப்படி சொல்லணும்ல. உங்க கிட்னி கீழே விழுந்துருச்சு சார். ஆனா எல்லாரும் ஆம்பளை சாப்பிட்டு என்ன சொல்றான்? இதெல்லாம் உண்மையில நல்லா சிரிப்பாங்க. நீங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு இப்படி. இல்ல நாளா நல்லா சமைப்பேன் சார். சரி சரி. பிக் பாஸ் வீட்ல கூட நான் போய் சமைச்சேன். எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கக்கா? அத பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய அன்புடன் நண்பர் யூடியூப் சேனலை பாருங்க. நொறுக்கி கிடப்பீங்க. ஆனா சமைக்க ஆரம்பிச்சா மணக்கும் சார். ஏன்னா பெர்ஃபியூம் அடிப்பாங்க சாம்பார் மேல. என் வீட்டுக்கார சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? நாக்குலே நிக்குது பாரதியும் பாரு. சேர் எடுத்து போடுங்க. இல்ல சார் உண்மையிலே. ஆனாலும் எனக்கு வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டாரு மேடம். சரி சப்பாத்தி தானே கேட்கறாரு. இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்ல, சுட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். பாருங்க உங்க கூத்த பாருங்க மேடம். இல்ல நீங்க தான் சொல்லணும். உண்மையிலே பாராட்டணும். பரவாயில்ல. ஏன்னா நீங்க சிரிப்பு குறைச்சிங்கன்னா நாங்க பேச்சை குறைக்கிற முடிவுக்கு வந்துருவோம். பரவாயில்ல. நல்ல அழகான ஆண்கள், அழகான பெண்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்ட உடனே சிரிக்கிறவங்களுக்கு 110 வயசு. அவன்கிட்ட நோய் நொடி இல்லைன்னு உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்க அந்த மாதிரி லிஸ்ட் அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தா மாத்திக்கணும். ஏன்னா என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இங்க பார்த்தோம். ரொம்ப அழகா மகிழ்ந்தீங்க. இப்ப முடிச்சுக்கலாமா மேடம்? ஏன்னா நம்மளுடைய நகைச்சுவையில உறைஞ்சு போயிருக்காங்க சார். உறைஞ்சு போயிருப்பாங்க. அப்புறமேல தான் உண்மையிலே சொல்றேன் சார், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டர்